இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். இயேசுவின் தழும்புகளாலே என்று தலைப்பில் உங்களுடைய வீட்டில் வருகிறது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்தவர், அவர் உண்மை உள்ளவர். ஆவியானவர் உங்களுக்காக ஒரு வார்த்தையை இன்றைக்கு வைத்திருக்கிறார். ஒருபோதும் கலங்க வேண்டிய அவசியமில்லை. அவர் நம்முடைய சூழ்நிலைகளுக்கு அவர் வார்த்தையை வைத்திருக்கிறார். அவர் நம்மோடு பேசுகிறவராய் இருக்கிறார். நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். கண்ணீரை துடைக்கிறவராய் இருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, பிரச்சனைகளிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி மற்றவர்களை நாம் தொடும்படியாக நம்மை பலப்படுத்துகிறவர். இந்த நாளிலே தியானிக்கும்படியாக எடுத்திருக்கிற வேத வார்த்தையை நாம் வாசிக்க கேட்கலாமே. யோவான் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். சகோதரனே, சகோதரியே, ஆவியானவர் இன்றைக்கு உனக்கு பேசுகிற வார்த்தை, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். என்ன சூழ்நிலையில நீ இருந்தாலும் திடன் கொள்ளு. ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். ஆனாலும் திடன் கொள். உலகத்துல உனக்கு உபத்திரவம் வரலாம். உனக்கு உபத்திரவம் உண்டு. கவலையின் நடுவிலே நீ இருக்கலாம். கண்ணீரின் நடுவிலே நீ இருக்கலாம். ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, ஆனாலும் திடன் கொள். சீஷர்கள் கண்ணீரின் நடுவிலே இருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். எப்படி அவர் மரிக்க போகிறார், அவர் மரிக்கிறதை நிமித்தம் அவர்களுக்கு உண்டாகிற கஷ்டங்களை குறித்து அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். அந்த சூழ்நிலை நடுவிலே அவர்கள் அது கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் வந்தாலும் நீ திடன் கொள்ளப்பா. இந்த உலகத்துல போராட்டங்கள் வந்தாலும் நீ திடன் கொள். ஏன் திடன் கொள்ள வேண்டுமா? நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆவியானவர் இன்றைக்கு ஒரு காரியத்தை உனக்கு சொல்லுகிறார். கண்ணீரை துடைக்கிறவர் உனக்காக ஜெயித்திருக்கிறார். உன் பிரச்சனைகளை மாற்றுகிறவர் உனக்காக அவர் ஜெயித்திருக்கிறார். நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆவியானவர் இன்றைக்கு சொல்லுகிறார். இயேசு சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உலகத்தை ஜெயித்தபடினால் நீனும் ஜெயிப்ப. நான் உலகத்தை ஜெயித்தபடினால் நீ பிசாசின் கட்டுகளையும் தந்திரங்களையும் நீ முறித்து போட்டு நீ ஜெய வீரனாய் எழும்புவ. அதுதாங்க இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற வார்த்தை. ஆனாலும் திடன் கொள். நீ கண்ணீர் மத்தியிலே நீ நடந்து கொண்டு இருக்கிறாயா? போராட்டத்தின் நடுவிலே நடந்து கொண்டு இருக்கிறாயா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ திடன் கொள். ஆனாலும் திடன் கொள். பிசாசு வந்தாலும் திடன் கொள். வியாதி வந்தாலும் திடன் கொள். குழப்பம் வந்தாலும் திடன் கொள். கண்ணீர் நடுவிலே திடன் கொள். ஏன், எதற்காக ஆண்டவர் நீ திடன் கொள் என்று சொல்லுகிறார்? காரணம் என்ன தெரியுமா? அவர் உலகத்தை ஜெயித்தார். அவர் வியாதியை உடைத்தார். அவர் பிசாசானவனை தோற்கடிக்க செய்தார். அவர் செய்த அற்புதத்தின் நிமித்தமாக நீ திடன் கொள்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், ஒரு காலம் நீ கவலைப்படாதே, ஆனாலும் திடன்கொள். இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாமா? வாசிக்கலாம். 1 யோவான் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 1 யோவான் 5:4. தேவனால் பிறப்பதெல்லாம் தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஹல்லேலூயா, உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். மகனே, மகளே, ஆதலால் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், திடன்கொள், கலங்காதே. உலகத்தில் உனக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன்கொள். ஏன் தெரியுமா? தேவனால் பிறப்பது எல்லாம் என்ன செய்யுமா? உலகத்தை ஜெயிக்கும். ஹல்லேலூயா. ஏன் நான் உலகத்தை ஜெயிக்க போகிறேன்? முதலாவது, அவர் உலகத்தை ஜெயித்ததினால் நான் உலகத்தை ஜெயிப்பேன். அவர் பிசாசை தோற்கடிக்கப்பட்டதினால் நான் அவனை ஜெயிப்பேன். வியாதியை அவர் சுமந்ததினால் நான் வியாதியிலிருந்து சுவஸ்தமாக்கப்படுவேன். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். இரண்டாவது காரணம், நான் உலகத்தை ஜெயிக்கிறதற்கு இரண்டாவது காரணம், ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஹல்லேலூயா. நீ தேவனால் பிறந்திருக்கிறதினாலே உலகத்தை ஜெயிப்ப. உன் அப்பா ஜெயிக்கிறவனாய் இருக்கிறதினாலே நீ ஜெயிக்கிறவனாய் இருக்கிறப்பா. ஹல்லேலூயா. அவரோடு நீ இடைப்பட்டு இருக்கிறதினாலே நீ ஜெயிக்கிறவனாய் இருக்கிற. எந்த சூழ்நிலையில ஒன்ன போட்டாலும் நீ அதை ஜெயிக்கிறவனாய் இருப்ப. ஹல்லேலூயா. தானியேலை சிங்கத்தின் நடுவிலே அவனை கட்டி தூக்கி போட்டாலும் அவன் ஜெயிக்கிறவனாயிருப்பான். அதற்கு காரணம் என்ன? அவன் ஜெயிக்கிற தேவனோடு இணைந்தவனாயிருக்கிறான். ஹல்லேலூயா. தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஹல்லேலூயா. ஒருவேளை நீ நேற்றுதான் பிறந்திருப்ப கிறிஸ்துவுக்குள். இதை நல்லா ஞாபகம் வைத்துக்கொள். நீ கிறிஸ்துவோடனே இடைப்பட்டு இருக்கிறதினாலே, மறுபிறப்பு அடைந்ததினாலே ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் வாழ்க்கைக்கு விரோதமா எந்த போராட்டம் வந்தாலும் சரி, நீ தேவனால் பிறந்ததினால் நீ ஜெயிக்கிறவனாயிருப்ப. நீ ஜெயிக்கிறவனாயிருப்ப. இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் எங்க குடும்பம் கண்ணீரின் பாதையில நடக்க ஆரம்பித்தது. அநேக பிசாசின் போராட்டங்கள் எனக்கு வர ஆரம்பித்தது. பிசாசானவன் எப்படியாவது இந்த குடும்பத்தை அழிக்க வேண்டும், எப்படியாவது இவர்கள் சாட்சியை நிறுத்த வேண்டும் என்று எழும்பினான். ஒரு பக்கத்திலிருந்து அவன் போராட்டத்தை கொடுக்க ஆரம்பித்தான். ஜனங்கள் இன்னொரு பக்கத்தில் எழும்ப ஆரம்பித்தார்கள். குடும்பத்தில் வியாதியின் கிரியைகள் வர ஆரம்பித்தது. என் பிள்ளை வியாதியில படுத்தாள். ஒரு ராத்திரி என்னை தட்டி எழுப்பி 10 வயசு பிள்ளை அழ ஆரம்பித்தாள். வயிற்று வலி துடிக்க முடியாத அழுது கொண்டிருந்தாள். நான் எழுந்து பார்த்து கேட்டேன், எப்படிமா, என்னம்மா பண்ணுது? கண்ணீரோடு அவள் சொன்ன, அப்பா என் வயிற்று வலி தாங்க முடியலையே. மகனே, மகளே, நீ எந்த பாதையிலே நடந்தாலும் நான் உனக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, ஆவியானவர் அந்த கண்ணீரின் ராத்திரியிலே எனக்கு கொடுத்த வார்த்தை, தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும்.
அந்த கண்ணீரின் ராத்திரியில தேவன் என்னோடு பேசினார். என்ன சூழ்நிலை உனக்கு விரோதமாய் எழும்பினாலும் மகனே, நான் உன் உள்ளத்துல என் வார்த்தையை வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. என் உள்ளத்துல என்னோடு உனக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படி இவைகளை சொன்னேன். உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன்கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அந்த வியாதி ஜெயிக்க முடியலைங்க. பிசாசின் போராட்டம் எங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும் அவன் தோல்வி அடைந்து போனான். ஜனங்கள் எனக்கு விரோதமாய் வந்தாலும் அவர்கள் வெட்கப்பட்டு போனார்கள். வியாதியின் நடுவில் இருக்கிறியா? ஆனாலும் திடன்கொள். குடும்ப போராட்டத்தில் இருக்கிறாயா? ஆனாலும் திடன்கொள். எனக்காக பேசுகிறவன் ஒருவனும் இல்லையேன்னு கதறுகிறாயா? மகளே, மகனே, திடன்கொள். உனக்காக வழக்காடுகிறவர், உனக்காக உலகத்தை ஜெயித்த இயேசு உன்னோட இருக்கிறார். தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 1 யோவான் 4 அதிகாரம் 4 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. உங்களில் இருக்கிறவர் பெரியவர். கவலைப்படாதப்பா. தேவனால் பிறந்ததினால் உன் உள்ளத்துல இருக்கிறவர் உலகத்துல இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர். ஆதலால் நீ ஜெயிக்கிறவனாயிருப்ப. ஆதலால் நீ மேற்கொள்ளுவ. ஆதலால் நீ வியாதியிலிருந்து சுவஸ்தமாக்கப்படுவ. ஆதலால் குழப்பத்திலிருந்து நீ விடுதலை ஆக்கப்படுவ. ஆவியானவர் பேசுகிற வார்த்தை என்ன? ஆனாலும் திடன்கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நான் உலகத்தை ஜெயித்தேன். இன்றைக்கு உன்னை அழைத்த இயேசு கிறிஸ்து, உன்னை அரவணைக்கிற இயேசு கிறிஸ்து, உன் கண்ணீரை துடைக்கிற இயேசு கிறிஸ்து, சமாதானத்தை கொடுக்கிற இயேசு கிறிஸ்து உன் அறையிலே வந்திருக்கிறார். உன் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறார். உன் நடுவிலே இறங்கி இருக்கிறார். அவர் உன் கண்ணீரை துடைக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், எல்லாம் முடிந்தது. கண்களை மூடுவோமா? தேவனை நோக்கி பார்ப்போமா? அப்பா, நீர் பேசினதற்காக நன்றி. உன் பிள்ளைகளை நீர் தொட்டதற்காக நன்றி. மகளே, நீ இயேசுவ அறியாத, நீ இயேசு கிறிஸ்தவன் அல்ல நீ சொல்ற, ஆவியானவர் உன்னை தொட்டு கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆனாலும் திடன்கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன். என் ஜெயத்தை நான் உனக்கு தருகிறேன். நன்றி, நன்றி அப்பா. வியாதியை உடைத்ததற்காக நன்றி. பிசாசின் போராட்டத்தை உடைத்ததற்காக நன்றி. குழப்பத்தில சமாதானத்தை கொடுத்ததற்காக நன்றி. உமக்கே துதி, கனம், மகிமை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.